இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மை ஆதார் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா புதிய ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. உங்கள் குடும்ப நபர் யாராச்சும் இறந்து விட்டால் அவங்களுடைய ஆதார் கார்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணி அதோடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே myAadhar.uidi.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெல்கம் டு மை ஆதார்னு சொல்லியிருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்து ரிப்போர்ட் டெத் ஆஃப் ஏ ஃபேமிலி மெம்பர்னு ஒரு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணி அதற்கான டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ண நினச்சிங்கன்னா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா செக் டிகிரிஸ் ஆதார் டீஆக்டிவேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் வந்து ரிப்போர்ட் டெத் ஆஃப் ஏ ஃபேமிலி மெம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கேப்ச்சா இருக்கும். லாகின் வித் ஓடிபின்னு சொல்லியிருக்கும். உங்கள் ஆதார் கார்டு நம்பர் உங்கள் ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் ரெண்டுமே தேவைப்படும். லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு என்டர் ஓடிபி இருக்கும். அதில் போய்ட்டு ஓடிபி என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லாகின் ஆன பிறகு உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே ஷோ ஆகும். நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த ஆப்ஷன் இருக்கும். ரிப்போர்ட் டெத் ஆஃப் ஏ டிகிரிஸ் பர்சன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டிகிரிஸ் டீட்டெயில்ஸ் சொல்லி கேட்டிருப்பாங்க. அவங்க எந்த ஸ்டேட்னு சொல்லி ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இறந்த நபருடைய ஆதார் கார்டு நம்பர், டெத் சர்டிஃபிகேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இறந்த நபருடைய பெயர் வந்து டெத் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும் அதேமாதிரி என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அவங்க மேலே ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் டெத் ஆஃப் ஏ டிகிரிஸ் பர்சன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்டில் அவங்க இருந்தாங்களோ அந்த டேட், டெத் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட், நெக்ஸ்ட்டு டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பிஎன்ஜி, ஜேபிஜி, பிடிஎஃப் ஃபார்மில் தான் இருக்கணும். 2 எம்பிகளில் தான் இருக்கணும். அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு ஹியர் பை கன்ஃபார்ம் டிராஃப்ட் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னென்னு சொல்லி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு உங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் மை ஆதார் வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதிலே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா செக் டிக்ரீஸ்ட் ஆதார் டீஆக்டிவேஷன் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே 27 டிஜிட் நம்பர் வந்திருக்கும். எஸ்ஆர் நம்பர் மாதிரி இருக்கும். அந்த நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் கேப்ச்சா இருக்கும். அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி இறந்த நபருடைய ஆதார் கார்டு டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆன்லைன் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதோடைய ஸ்டேட்டஸும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.